கோவை இனியவன், ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர். கோவை மாவட்டம் உக்கடம் சிஎன்சி காலனி பகுதியில் சுமார் 2-3 தலைமுறையாக வசித்து வந்த குடும்பங்கள், சுமார் 100 ஆண்டுகளாக தாழ்த்தப்பட்ட இந்து அறுதியர் அமைப்பை சேர்ந்த மக்கள், சமூகத்தை சேர்ந்த மக்கள் சுமார் 100 ஆண்டுகளாக வசித்து வந்தார்கள். கடந்த 8 வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் மூலமாக அங்கிருக்கும் மக்களை எல்லாம் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டித்தருவதாக சொல்லி அங்கிருக்கிற மக்களை மாற்று இடத்துக்கு குடியமர்த்தினார்கள். கிட்டத்தட்ட ஒரு 75% மக்கள் மலமிச்சம்பட்டி பகுதியிலும் பிள்ளைக்காடு பகுதிக்கும் போயிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு வீடு கட்டி தரவுன்னு சொல்லி அங்கேயே கட்டித்தரன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்தாங்க. அது ஒரு 18 குடும்பங்களுக்கு அடையாள அட்டையும் கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் மூலியமாக கொடுக்கப்பட்ட அடையாள அட்டையும் இருக்கு. அந்த அடையாள அட்டை கொடுக்கப்பட்ட மக்களுக்கு இன்னைக்கு ஒரு 8 வருஷமா போராடிட்டு இருக்காங்க. நாளைக்கு குழுக்கள் முறையில தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த அடையாள அட்டை வச்சிருக்கிற மக்களுக்கு வீடு இனி வரைக்கும் ஒதுக்கப்படவில்லை. எங்கெங்கயோ இருக்கக்கூடிய வேற்று மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வீடு ஒதுக்கி இருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10 முறைக்கு மேல கொடுத்தாச்சு பெட்டிஷன். 3 மாவட்ட ஆட்சியரை சந்திச்சாச்சு. இப்ப இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு பேசும்போது நான் செகண்ட் பேஜ்ல பண்ணி தரேன் தான் சொல்றதே தவிர, ஆனா முழுமையா இந்த மக்களுக்கு நாங்க வீடு ஒதுக்கி தரான்னு சொல்லி தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியமோ மாவட்ட நிர்வாகமோ தமிழக அரசோ இன்னை வரைக்கும் எந்த ஒரு முடிவு எடுக்காம இருக்காங்க. கிட்டத்தட்ட 8 வருட காலமாக இந்த மக்கள் வாடகை வீட்டிலேயே தங்கி இருக்காங்க. குடும்ப குட்டிகளை வச்சுட்டு தூய்மை பணியாளர்கள் எதுக்கும் அரசு தூய்மை பணியாளர்களா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க பூராமே 8 வருடங்களா வாடகை வீட்டுல இருந்து குழந்தை குட்டிகளை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த அரசோ இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகமோ அல்லது இங்க தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் எந்த செவி சாய்க்கலைங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட பெட்டிஷன் மட்டும் ஒரு 10-20 பெட்டிஷன் கொடுத்தாச்சு. 3 மாவட்ட ஆட்சியர்களை சந்திச்சாச்சுங்க. இது மூன்றாவது ஆட்சியாளர் நம்ம மாவட்ட ஆட்சியாளர் சந்திக்கிறது. இதுக்கும் தீர்வு வரலைன்னா சமூகத்தின் சார்பாகவும் ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகம் சார்பாகவும் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகம் கொண்டு போகும். இதை மக்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். இங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தயவு கூர்ந்து இந்த தமிழக அரசு செவிசாய்